தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பாவங்கள் நீங்க பெற்ற நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 36:15. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார், வேதனையால் அவர்கள் காதை திறப்பார் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் இன்று தரும் ஒரு நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தையும் என்னவென்றால், சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமையினின்று நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்கள் செவியை திறக்கின்றார் என்று தெளிவாக கூறுகின்றார். அப்படி என்றால், சிறுமைப்பட்டு அனைவராலும் ஒடுக்கப்பட்டு ஏளனமாக நிந்தித்து அவமானத்தில் காணப்படுகின்ற நம்மை இவ்வளவு நாளும் கர்த்தர் நாம் சிறுமைப்படுகையில் நம்மை விட வலிமையானவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை காணாதவர் போல் இருந்தார். பிரியமானவர்களே, ஆனால் அவர் இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் ஒடுக்கப்படுகையில் இனி நான் காணாதவன் போல் இருக்க மாட்டேன் என்று அவர்கள் செவியை திறக்கின்றார். அதாவது நாம் கூட செவிடர்களைப் போல காது அடைக்கப்பட்டு நம்மை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நாம் அறியாமல் நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம் பேதைகளாக. ஆனால் கர்த்தர் இப்பொழுது நம் சிறுமையை விட்டு நீக்கி நம் செவியை திறந்து நம்மை சுற்றி உள்ளோர் நம்மை பார்த்து நம் பேசின இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் நமக்கு காண்பித்து, இப்படிப்பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் நீ இவ்வளவு நாளும் சுமந்து கொண்டிருந்தாய், ஆனால் அது உன் காதில் ஏறாத அளவுக்கு உன் செவி அடைக்கப்பட்டிருந்தது பிரியமானவர்களே. ஆனால் நான் இப்பொழுது உங்கள் செவியை திறந்து யார் உண்மையான நண்பர்கள் யார் போலியானவர்கள் என்று உனக்கு காண்பித்து உன்னை அவர்கள் நெருக்கின அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து நீ பட்ட அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் நான் அவர்கள் பக்கம் திருப்ப போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இவ்வளவு நாளும் அனுபவித்த சிறுமைகள் நீங்கப்பட்டது. நம்மிடம் அன்பாக நடித்து நம்மை அவர்கள் பேசின வார்த்தைகள், பிறரிடம் ஒப்பு கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நம் காதில் போட்டு நம்மை உணர்வுள்ளவர்களாக யார் துரோகி என்பதை நமக்கு காண்பித்து விட்டார். இனி அவர் நம்மை எந்த சூழ்நிலையும் சிறுமைக்கு விடமாட்டார். நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து துரோகிகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே மகிழ்ச்சியோடு நன்றி கூறுவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்கள் சிறுமையை நீக்கி எங்கள் காதை திறந்து துரோகிகள் எங்களை பற்றி பேசின பேச்சுக்களை எல்லாம் எங்களுக்கு நீர் காண்பித்து உண்மையான நண்பர்கள் உண்மையான துரோகிகளை உணரச் செய்து அவர்களை விட்டு விலக்கி பாதுகாத்து சிறுமையை நீக்கி நாங்கள் பட்ட கண்ணீருக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்து கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு அதே நிந்தனையை அவர்கள் பேர் திருப்ப போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களுடன் இருப்பதற்காக கோடி நன்றி. இன்னும் மிகுந்த பரிசுத்தமாக்கி உமக்கு ஏற்ற சந்ததிகளாக பரிசுத்த ஜாதியாக மாற்றும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.